இப்படி நல்லா தெரியுதா? அப்படி கீழே இருக்க எடுத்துரு. பேசவா பேசவா? மீனவன் வளரி மீனவன் பாண்டி சார்பாக நீங்கள் வந்து வேட்டைக்கு வந்த மக்களே, ஒரு ஏதோ 4-5 வரை கிடச்சி, ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ ஒரு 1/4 கிலோ அப்படி தான் கிடச்சி. ஏதோ வந்ததுக்கு ஒரு பொழுது போச்சு. வந்து இப்போ எப்படி கேட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், வெள்ளை தட்டி விடுங்க. அப்படி தேவைப்பட செல்லக்கூட உடையீங்க. ஏன்னா அவர் பாண்டி சொல்லுவாப்புல, மாமா ஏதோ சொல்லட்டு அவர் தெரிஞ்ச மாப்பிள்ளன்னு சொல்லக்கூடாது. செல்லை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க மக்களே. இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு 2 லப்பரத்தை வலையை போட்டு மீனை பிடிச்சான், அந்த அடிக்கிறான் பார்த்துக்கண்டா. நல்லா செய்த உயிரோடு இருக்குது பூராமே. நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, உடல் வலுவுக்கு நல்லது மக்களே. இப்போ வந்து ஒரு எப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து ஒரு நல்லது சொல்லுவேன். நீங்கள் எடுத்துக்கிட்டால் சந்தோஷம், எடுத்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான். ஏன்னா எந்த வேலையும் சேர்த்துவேன். இப்போ வந்து ஒரு 25-20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் ஒரு 4 பேர் 5 பேர், ஒரு 4 பேர் 5 பேருமா சேர்ந்து எந்த டீ கடையில் எந்த டீ நல்லா இருக்கும், வாடை எந்த வாடை நல்லா இருக்கும், எந்த ஹோட்டலில் உணவு நல்லா இருக்கும், இப்படி ஒவ்வொரு ஹோட்டலில் நம்ம தேடி தேடி சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஹோட்டல் வச்சுருக்கோம் கோச்சுக்கிறாங்கப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். ஏன்னா மாதிரி தேடி தேடி போய் சாப்பிட்றோம். நீங்கள் ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு பிள்ளைங்க சாப்பாடு 30 வயசு வரைக்கும் 35 வயசு வரைக்கும் வந்து தேடி தேடி சாப்பிட்றோம். 45 வயசுக்கு மேலே எப்படி கேட்குறேன்? 45 வயசுக்கு மேலே சிரிக்காதீங்க, இருந்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. 45 வயசுக்கு மேலே எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சுகருக்கு மருந்து நல்லா பார்ப்பாங்க? வவுறு ஊதிக்கிருச்சு சாப்பிட்டு இதெல்லாம் வவுறு ஊதிக்கிருச்சு, இந்த வவுத்தை குறைக்கிறேன், இப்படிலாம் நிறையா நம்ம வந்து செய்வோம். 30 வயசுல 35 வயசுக்கு ஹோட்டலில் தேடி தேடி திம்பான். 45 வயசுக்கு மேலே எந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்ப்பாங்க, எந்த ஊசியில் நல்லா போடுவாங்கன்ட்டு இப்படி வந்து நம்ம இன்றைக்கி காலங்கள் இப்படி தான் போயிட்டுருக்கு. வந்து எப்படின்னா நல்லதை பயன்படுத்துங்க. எதை சாப்பிட்டா நல்லா இருக்கும், எதை சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதேமாரி டயத்துக்கு நீங்கள் எந்த நேரம் காலையில் சாப்பிட்றீங்களோ அந்த நேரம் அதே டைம் நைட் 8 மணி சாப்பிட்டாலும் சரி, காலை 8 மணி அந்த டைத்துக்கு சாப்பிடுங்க. உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வாட்டில் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் வாட்டில் போய்கிட்டு 12 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுவீங்க, அப்புறம் செமிக்காமல் சுகர் வருது, இந்த மாதிரி நிறையா நோய்கள்லாம் வரும். இப்போ அதெல்லாம் இருக்குது. அப்படிலாம் எதோ எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன். ஏற்றுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை தட்டி விடுங்க, லைக் பண்ணுங்கள். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? ரைட்.